சரி, இடம். இந்த தமிழில் ஒரு இலக்கணத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், பெயர் சொற்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பொருள், இடம், காலத்தில் நம்ம இப்போ இடத்தை மட்டும் பார்த்துருக்கோம். அப்புறம் பொருட்களை பார்ப்போம். என்னென்ன பொருட்கள் நம்ம அன்றாடம், நான் இதெல்லாம் ரொம்ப நிறைய இடங்கள் இருக்கு உலகத்தில், எவ்வளோ இடங்கள் இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்க்கணும். நம்ம அன்றாடம் ஒரு சாதாரண சராசரி மனிதன் எந்தெந்த இடத்துக்கு போவான் அதை மட்டும் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது ஆல்ரெடி. இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட வீட்டு பாடம் மாதிரி நீங்களாவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு லிஸ்ட் போடுங்க. ஒரு 50 இடத்த கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஒரு 50 இடத்தினுடைய இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிஞ்சதுன்னாக்க அதை தாண்டி இருக்கிறது ரொம்ப அன்றாட தேவைக்கு அதை விட தேவையில்லை. பொருட்கள் எடுத்துப்போம். என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு தெரியும்? உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கு? டிவி, அப்புறம் கம்ப்யூட்டர், அப்புறம் வேற என்ன இருக்கு? ரேடியோ, டெலிஃபோன், மேஜை இருக்கா? மேசை, நாற்காலி, பேனா இருக்கா? ரைட். பென்சில் இருக்கா? இப்ப பாருங்க, பேனா பென்சில்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தான். நீங்க எப்படி டிவின்னு சொன்னீங்க, ரைட்? டிவி, ரைட். இப்ப கம்ப்யூட்டர் ஆல்ரெடி நீங்க இங்கிலீஷ் சொல்லிட்டீங்க, இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டீங்க. அது கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் ரேடியோ, எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தை தான். பொருட்கள் அப்படின்னு எடுத்துனோம்னாக்கா, அப்புறம் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு போவீங்க? புத்தகங்கள், புத்தகம். அப்புறம் புத்தகத்தை எதில் போட்டு எடுத்துட்டு போவீங்க? பேக், ரைட். ஸோ புத்தகம், பை, ரைட். பையை தான் நம்ம பேக்குன்னு சொல்றோம். சாப்பிட்றதுக்கு எடுத்து போவீங்களா ஸ்கூலுக்கு? ஏதாவது அதே எதில் எடுத்து போவீங்க? லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்துட்டு போவேன். அப்புறம் அது லஞ்ச் பாக்ஸ் எதில் போட்டு எடுத்து போவீங்க? கூட. ஸோ லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னா அது ஒரு பெட்டி, ரைட். அப்புறம் கூடை. ஸோ பொருட்கள்னு எடுத்துக்கும் பொழுதும் உங்க வீட்டில் வேற என்னென்ன முகம் அதில் பார்ப்பீங்க? கண்ணாடி. கண்ணாடின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா? கண்ணாடி இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்னென்ன? சுவிட்ச் போட்டால் ஒன்று எரியுமே, அதுக்கு பேர் என்ன? லைட், ரைட். விளக்கு. பொருட்கள் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய வேற என்ன பொருட்கள் இருக்கு? சாவி, பூட்டு, துணிகள். சரியா? துணிகள். அப்புறம் காய்கறிகள்லாம் சாப்பிடுவீங்களா? என்ன காய்கறி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? வெண்டைக்காய். உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும்? உருளைக்கிழங்கு. நீங்கப்பா வெண்டைக்காய், காய்கறிகள். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்ப பாருங்க, கண்ணாடின்னு சொல்றோம், விளக்குங்கிறதுக்கு லைட்டுன்னு சொல்றோம், சாவி, பூட்டு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஸோ இடம், பொருள், ரைட். ஸோ நம்ம பேசக்கூடியதுல ரைட்டா 20%. நான் இன்னும் நோட் பாடுக்கு போறேன். இப்ப 20% நம்ம ஸ்பீச்சில் என்ன இருக்குன்னாக்க பிளேசஸை யூஸ் பண்றோம். இன்னொரு 20% ஆப்ஜெக்ட்ஸ், ரைட், அல்லது திங்ஸ், பொருட்கள், ரைட். இன்னொரு 20% எதுனாக்க பர்சன்ஸ், ரைட். நான், நீ, அவன், அவள், பீப்புள், ரைட். பர்சன்ஸ் அல்லது பீப்புள். இன்னொரு 20% என்னன்னாக்க வினை சொற்கள், அதாவது verb அல்லது ஆக்ஷன்ஸ். இன்னொரு 20% என்னன்னாக்க நம்ம நல்லா ஓடினா, ஃபாஸ்டா வந்தாங்க, ரைட், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அட்ஜெக்டிவ்ஸ் அல்லது அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளேசஸ், ஆப்ஜெக்ட்ஸ், பர்சன்ஸ் எல்லாமே நவுன்.
பெயர் சொற்கள். வர்பு தான் ஆக்ஷன்ஸ். அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறோம் பார்த்தியா, அதெல்லாம் தான் அந்த அட்ஜெக்டிவ்ஸ் அல்லது அட்வர்ப்ஸ். ஸோ நம்ம பேசுறதுல நீங்க பிரிச்சுனீங்கன்னாக்க எக்ஸாக்டா 20% தானா நாகராஜன் கேட்டாக்க அவங்களுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. ஆனா கிட்டத்தட்ட இதான் வரும். நம்ம பேசுறது 5 விதமா பிரிச்சுட்டோம்னாக்க இடம், பொருள், மக்கள், வினை, அதனுடைய குணங்கள், இதுதான் வரும். இதுல ஒருத்தர் கேட்கிறாரு, சார் காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு சார், நான் நேத்திக்கு போனேன், இன்னைக்கு வந்திருக்கேன், நாளைக்கு வருவேன் அப்படின்னு அந்த காலம் வேணும்னா அந்த டைம் அல்லது டென்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது இதுலயே வந்துடும். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ்லாம் வெர்பு தான் டயத்தை சொல்லும். இப்போ ஒரு இடத்துல இருக்கிற மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன, பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா? அதுக்கு ஒன்றும் கிடையாது. இடம், பொருள், அதுக்கெல்லாம் காலம் கிடையாது. வினை சொற்களுக்கு மட்டும்தான் காலம். என்ன படித்தேன், என்ன செஞ்சேன். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த விஷயங்களை இந்த 20% அட்டாக் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, நம்ம ஃபுல்லாவே எல்லாத்தையும் கத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இங்க பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் தெரியுது. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க 40% இங்கிலீஷ் பேசுறீங்க சார், என்ன பிரசித்தா? 40% இங்கிலீஷ் பேசுறீங்களா இல்லையா? இப்ப பேசுறோம். நீங்க பேசுறதுல எத்தனை % இங்கிலீஷ் இருக்கு இப்போதைக்கு? 40. பாரு, 40ன்னு சொன்னா இவங்க 40ங்கிறாங்க, ரைட்? அதுதான் முக்கியம். இன்னும் ஒரு 4-5 கிளாஸ்ல உங்களை சீக்கிரம் 80, 70ன்னு கூட்டு வந்துடுறோம். கவலையப்படாதீங்க. திருப்பி சொல்றோம், கூச்சப்படாதீங்க. இப்ப நான் கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்றாங்களா, நிறைய பேர் கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம அதுக்கு முக்கியமா என்ன பண்ணணும்னாக்க, நம்முடைய கூச்சத்தை விடணும், பழகணும். பயிற்சி தான் முக்கியம். ஒரு நாளும் நம்ம அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 10 நிமிடங்கள், 10 நிமிடம் பயிற்சி போரும். எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நினைச்சுங்க. ஒரு வாக்கிங் போறீங்க, ஒரு பிராணாயாமம் பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நாங்க சொல்ற டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கேரண்டீட் நீங்க பேசலாம். இந்த மாதிரி நாங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், நிறைய பேர் பேசியிருக்காங்க. மேஜிக் மாதிரி இருக்கும், ஆனா இது நிஜமாவே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். முக்கியமாக உங்களுடைய தன்னம்பிக்கை இதுக்கு மிக மிக அவசியம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இடம் பார்த்துருக்கோம், பொருள் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன்னாக்க, பீப்புள். நான் என்ன பண்ண போறேன்னாக்க, ஆட்கள் அல்லது மனிதர்கள். ஒரு நாளைக்கு நம்ம யார் யாரை பார்க்குறோம் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, டெய்லி நம்ம எகெயின், இப்போ நான் திருப்பி எல்லா வார்த்தையும் எடுத்துக்கல, ஒரு 100-150 வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அதுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். அதுதான் நம்மளுடைய எய்ம். இப்போ ஆட்கள்ங்கிறத எடுத்துங்களேன். எத்தனை ஆட்கள் நீங்க ஒரு நாளைக்கு பார்க்குறீங்க? யார் யாரை பார்க்குறீங்க டெய்லி? அம்மா, அப்புறம் அப்பா, அப்புறம் ஆசிரியர், அப்புறம் நண்பர்கள். இவங்க ரொம்பவே ஆல்ரெடி ரொம்ப தமிழ்ல பேசணும்னு வெறிகுண்டு தமிழ்ல பேசுறாங்க அவங்க. நீங்க பொதுவா ஃப்ரெண்ட்ஸ்னு தான் சொல்லுவாங்க, நீங்க மட்டும் நண்பர்கள்னு புதுசா சொல்றீங்க. ஸோ அம்மா, அப்பா, ஆசிரியர், ரைட், நண்பர்கள், அப்புறம் நீங்க வேற யாரை பார்ப்பீங்க? அவ்வளவுதானா? பஸ்ல யாரை பார்ப்பீங்க? யார் ஓட்டுவா பஸ்ல? டிரைவர் ஓட்டுவார்ல. அப்புறம் உங்களுக்கு ஸோ டிரைவர், ஓட்டுநர், ரைட். வேற யாரை பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு? உங்க வீட்டுக்கு யார் தபால் கொண்டு கொடுப்பா? போஸ்ட்மேன், தபால்காரர், ரைட். வேற யாரை பார்ப்பீங்க நீங்க? வாட்ச்மேன். ஸோ அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேன் இருக்கார் இல்லையா, காவல்காரர், ரைட், காவல்காரர். வேற யாரை பார்ப்பீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு பேங்க்குக்கு போறீங்க, பேங்க்ல யார் இருப்பா? ஒரு மேனேஜர் இருப்பார்ல. ஸோ ஒரு மேனேஜர் பார்ப்போம். நான் தமிழ்லேயே எழுதுறேன் அப்படியே, மேனேஜர் அப்படின்னு தமிழ்லேயே, இங்கிலீஷ் வார்த்தையை தமிழ்ல எழுதிடுறேன் அப்படியே. அப்புறம் கிளார்க்கை பார்ப்பீங்களா? ஒரு கிளார்க் இருப்பாங்க. அதுக்கப்புறம்
கேஷ் கொடுக்குற இருப்பார், கேஷியர் இருப்பார்ல, போலீஸை பார்க்க மாட்டீங்களா? போலீஸே பார்த்தது இல்லையா நீங்களாம்? டிராஃபிக் போலீஸ். டிராஃபிக் போலீஸ் பார்த்துருவீங்கல்ல, போலீஸை பார்ப்பீங்க. ஸோ ஆட்கள் அப்படின்னு எடுத்துட்டாலும் பாருங்களேன் எத்தனை பேர் இது உங்களால் ஃபஸ்ட்டு கடன் ஆன்சர் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேருக்கு மேலே எடுக்க முடியல, ரைட்? நண்பர்கள்னு பார்த்தா ராமசாமி, நகராஜன், ரகுராமன், அப்படி உங்கள் நண்பர்கள் எல்லா பேரையும் சொல்லலாம். பட் எல்லாருமே பொதுவாக நண்பர்கள் அடக்கம். கணக்கு வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார், தமிழ் வாத்தியார் எல்லாருமே ஆசிரியர்கள் அடக்கம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிறையா மனிதர்களை பார்ப்போமே ஒழிய அவர்கள்லாம் குரூப் பண்ணினோம்னாக்கா என்ன வேலை செய்கிறாங்கன்னு குரூப் பண்ணணும் ரொம்ப கம்மி தான். ஒரு 20-30 பேர் தான் பார்க்கலாம், ரைட்? இப்போ டிராஃபிக் போலீஸாக பார்க்கலாம், அல்லது சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லலாம், ரைட்? கண்டக்டர், பஸ்ஸில் கண்டக்டர் இருப்பார் இல்லையா, கண்டக்டரை பார்க்கலாம். அப்புறம் கார்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கார்ல அங்க யார் பார்ப்பாங்க? பழுது பார்ப்பவர், ரைட்? அவருக்கு பேர் என்ன? மெக்கானிக்னு சொல்லுவீங்கல்ல. அப்புறம் எலக்ட்ரீஷியன் வராரு, ரைட்? பைப்பில் தண்ணி வரல, அதை யார் சரி பண்ணுவாங்க? பிளம்பர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ், வாட்ச்மேன், ரைட்? போஸ்ட்மேன், கண்டக்டர், டிரைவர், ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர், பிளம்பர் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது. ஸோ இடம், பொருள்,